ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2034வது பகுதி. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 7ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருமொழி முழுக்க பறக்க நமது அவயவங்கள் எல்லாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவயவங்கள் எல்லாம், உறுப்புகள் எல்லாம் எம்பெருமானிடம் ஈடுபடவில்லை என்றால் அந்த உறுப்புகள் எல்லாம் உறுப்புகளே அல்ல என்று ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார். காணாத கண், அவனை கண்டு அனுபவிக்காத கண் கண்ணல்ல, அவனுடைய புகழ் கேட்காத காதுகள் காதல்ல, வெறும் தொலைகள், அவனை பற்றி பேசாத நாக்கு நாக்கல்ல, அவனை பற்றி பாடாத பாட்டு பாட்டல்ல என்றெல்லாம் சொல்லி வருகிறார். அப்படியாக முன்னே சொல்லப்பட்ட ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும், அதாவது அறிவு பொருள்களையும் செயல் பொறிகளையும், அறிவு பொறிகளையும் செயல் பொறிகளையும் நடத்தும் உள்ளம் மனது எம்பெருமானை புகழடைந்து வழிபடுவதற்கு உறுப்பாகாவிட்டால் அது மனமே ஆகாது என்று இந்த பாடலாலும் அடுத்த பாடலாலும் அதனை நிந்திக்கிறார். அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் அறிவு பொறிகள், கர்மேந்திரியங்கள் செயல் பொறிகள், இவற்றையெல்லாம் நடத்துவது எது? நம்முடைய மனது, உள்ளம். அந்த உள்ளம் எம்பெருமானை புகழடைந்து வழிபட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது மனமே ஆகாது என்று இந்த பாடலாலும் அடுத்த பாடலாலும் நிந்திக்கிறார். கள்ளார் துழாயும் கனவளரும் கூவிளையும், கள்ளார் துழாயும் கனவலரும் கூவிளையும், முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்ட கால், புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கு இடந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே. கள்ளார் துழாயும் கனவலரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால், புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளாமே. அற்புதமான ஒரு பாசுரம். கள்ளார் துழாய் என்றால் தேன் நிறைந்த திருத்துழாய். கள்ளார் துழாய் கனவலரும் செவ்வ அலரி மலர், கூவிளை வில்வம், முள் ஆர் முளரி முல்லை தண்டில் கொண்ட தாமரை, முள்ளார் முளரி ஆம்பல் மலர், கள்ளார் துழாயும் கனவலரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் ஆகிய இவற்றை கண்ணுக்கு நேரே கண்டால், அவற்றை பார்த்தாலே புள்ளாய் வேதத்தை உபதேசிக்க அன்ன வடிவு எடுத்தவனாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான், ஒரு பன்றி வடிவெடுத்து பெரு வெள்ளத்திலே புகுந்து நில உலகை குத்தி தூக்கி வந்த எம்பெருமான் வராக அவதாரம் செய்தான் அல்லவா? அந்த வராக அவதார பெருமான் அவனுடைய பொன் அடிக்கு காண்பதற்கினிய பொன் போன்ற திருவடிகளிலே இவை சூட்டத்தக்கவை. அந்த மலர்கள் எல்லாம் முதலில் சொன்னார் அல்லவா? கள்ளார் துழாயும் கனவளரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும், இவற்றெல்லாம் பார்த்தவுடன் இவை எம்பெருமான் திருவடிக்கே சூட்டக்கடவன, எம்பெருமான் திருவடியில் தான் சேர்க்கப்பட வேண்டும் என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளாமை என்று நினைக்காதவர்களுடைய நெஞ்சத்தை நெஞ்சமாக கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார். கண்டக்கால் பார்த்தாலே அதை எடுத்து சென்று எம்பெருமானிடம் சேர்க்க வேண்டும், சேர்ப்பதற்கு கூட சொல்லவில்லை, பார்த்தவுடனே இது எம்பெருமானுக்கு. அப்படித்தானே நினைத்தது கஜேந்திர ஆழ்வான். கஜேந்திரன் அந்த பெரிய தடாகத்திலே போய் அங்கே ஒரு அழகான தாமரை மலர் இருந்தது. அந்த தாமரை மலர் பார்த்தவுடனே இது எம்பெருமானுக்கு என்று நினைத்தது, உள்ளே இறங்கிவிட்டது, எதை பற்றியும் யோசிக்கவில்லை, முதலைவாய் ஆகப்பட்டது அல்லவா? அப்படி எதை பார்த்தாலும் அது என்ன பூவாக வேண்டுமானால் இருக்கலாம், திருத்துழாயா இருக்கலாம், செவ்வலரியா இருக்கலாம், தாமரை பூவாக இருக்கலாம், ஆம்பல்
எப்படி வேண்டும், என்ன பூவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது பார்த்தவுடன் ஒன்று அழகாக இருந்தால் அது எம்பெருமானுக்கு என்று நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காத உள்ளம், மனம் இருக்கிறதல்லவா, அது மனத்தில் சேர்த்தி இல்லை என்று சொல்லுகிறார். கள்ளார் துழாயும் கணவளரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளாமே. தேன் பொருந்திய திருத்துழாயையும் செவ்வலரி மலரையும் வில்வ இலையையும் முட்கள் நிரம்பிய தாமரை பூவையும் ஆம்பல் மலரையும் கண்ணெதிரிலே பார்த்தால் இவை வேதத்தை உபதேசிக்க அன்ன வடிவாய் அவதரித்தவனும் வராக வடிவாய் அவதரித்து பெருவெள்ளத்தினுள் புகுந்து பூமியை பெயர்த்தெடுத்தவனுமான பெருமானுடைய திருவடிகளிலே சூட்டுவதற்கே உரியவை என்று நினைக்காதவருடைய நெஞ்சை நெஞ்சாக கொள்ள மாட்டோம், நஞ்சாக கொள்ளுவோம் என்கிறார் ஆழ்வார். திருத்துழாய் முதலியன எந்த பொருள்களை கண்டாலும் இது நம் எம்பெருமானுக்கு சாத்தத்தக்கது என்று மனதிலே தோன்றாதவருடைய நெஞ்சை நெஞ்சமாக கொள்ள மாட்டோம், நஞ்சாகவே கொள்வோம் என்கிறார். இந்த பாட்டிலே எம்பெருமானுக்கே உரித்தான திருத்துழாயோடு அதனோடு சேராத பொருள்களையும் கூட்டி சொல்லுகிறார். கூட்டி எடுக்கப்பட்டிருத்தலால் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற சுத்த பாவத்துடனே கொள்ளுகின்ற மலர் எதுவாயிருந்தாலும் குற்றமில்லை என்பது தோற்றுகிறது. செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாச்சி என்று பெரியாழ்வார் பாடுவார் அல்லவா. செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாச்சி பொன்பகர் பூவும் கொணர்ந்தேன் பூச்சூடவா என்று கண்ணன் எம்பெருமானை பார்த்து பெரியாழ்வார் சொல்வார் அல்லவா. செண்பக மல்லிகையோடு செங்கழி நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானை என்று சொல்லுவார். எல்லா மலர்களும் அந்த மலர்கள்தான் வேண்டும் என்று அல்ல, எந்த மலராக இருந்தாலும் அது எம்பெருமானுக்கு என்று எண்ணம் இருந்தால் போதும், சுத்த பாவம் இருந்தால் போதும் என்று சொல்லுவார். அது என்ன பூவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். திருவாய்மொழியிலே பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகை இன்றி நல் நீர் தூய் புரிவதுவும் புகை பூவே என்ற பாசுரம். பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகை இன்றி நல்நீர் தூய் புரிவதும் புகை பூவே என்ற இந்த பாசுரத்தை பட்டர் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது புரிவதுவும் புகைப்பூவே புரிவதுவும் புகை பூவே என்ற சொற்றொடரை வியாக்கியானம் செய்யும் போது இந்த இடத்தில் அகில் புகை என்றோ கருமுகை பூ என்றோ சிறப்பித்து சொல்லப்படவில்லை அல்ல. அதனாலே ஏதேனும் ஒரு புகையும் ஏதேனும் ஒரு பூவும் எம்பெருமானுக்கு அமையும். சாதாரண கூளத்தை, அதாவது செத்தை என்று சொல்லுவோம் அல்லது செதுகை என்று சொல்லுவோம் அல்லவா, அதையிட்டு கூட புகை போடலாம். அந்த புகை கூட எம்பெருமானுக்கு உகக்கும், அவன் ஏற்றுக்கொள்வான். அதே போல கண்டகாலி பூவும் சூட்டலாம் என்று உபன்யாசித்தாராம். கண்டகாலி பூங்கிறது முள்பூ. அதனை கேட்ட நஞ்சியர் அவர் ஒரு சாஸ்திர வாக்கியத்தை சொல்லி ந கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதயத், கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதயத் ந செய்யக்கூடாது, ந கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதயத், கண்டகாலி பூவை எம்பெருமானுக்கு சாத்தலாகாது என்று சாஸ்திரம் மறுத்திருக்க இப்படி நீங்கள் அருளி செய்யலாமா என்று நஞ்சியர் தன் ஆச்சாரியனான பட்டரை கேட்டார். அதற்கு பட்டர் அழகான ஒரு ரசமான பதில் தந்தார். சாஸ்திரம் மறுத்தது மெய்தான், கண்டகாலிப்பூ எம்பெருமானுக்கு ஆகாது என்பதால் மறுக்கப்படவில்லை. அடியார்கள் பக்தர்கள் அந்த பூவை பறிக்கும் போது அவர்கள் கையில் முள் குத்துமே என்று பக்தர்களிடம் உள்ள கருணையினால் சாஸ்திரம் அதை தடுத்ததே அன்றி எம்பெருமானுக்கு என்று ஆகாத பூ எதுவும் இல்லை என்று சொன்னாராம். என்ன ஒரு அழகான ஒரு தத்துவம் பாருங்கள்.
அடியார்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த கண்டகாலி பூவை எடுக்கக்கூடாது என்று சொன்னார். புல்லாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான், ஏதேனும் ஒரு பறவையாகவும் மிருகமாகவும் தன்னை அமைத்து கொண்ட எம்பெருமானுக்கு ஆகாதது எதுவும் இல்லை என்று காட்டு. எப்படி அந்த பூவை ஏற்றுக்கொள்கிறானோ அது மாதிரி ஒரு புல்லாய் வந்தான், அன்னப்பறவையாய் வந்தான், பன்றி ரூபமாய் ஒரு ஏனமாய் புக்கு இடந்தான், பூமியை இடந்து கொண்டு வந்து சேர்த்தான், ஒரு மீனாய் வந்தான். பார்க்கிறோமே, யாக ஒரு பறவை மிருகம் எப்படி நரசிங்கமாய் வந்தான் என்று தன்னை அழைத்து கொண்ட எம்பெருமானுக்கு என்று ஆகாதது எதுவுமே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளாய் வேண்டுமானாலும் எந்த உருவத்திலும் அவன் வருவான், அவனுக்கு ஆகாதது எதுவும் இல்லை என்பது காட்டப்படுகிறது. பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆகாது என்ற ஏதாவது இருக்கிறதா? இல்லையே. அவன் எடுக்கும் ஜென்மத்தில் நியமங்களை கொள்ளாதது போல உகந்து கொள்ளுகிற பொருள்களிலும் நியமம் கொள்ளாதவன் அவன் எனலாம். பொன்னடிக்கென்று உள்ளாதார் உள்ளத்தை என்றதனால் முன் சொன்ன மலர்களை, முன்னாடி சொன்ன மலர்களை பறித்து கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. பொன்னடிக்கென்று உள்ளாதார், இவை எம்பெருமானுக்காகும் என்று நெஞ்சத்தால் நினைத்தாலே போதும் என்பதும் இங்கே புலப்படும். ஆக அப்படி பொன்னடிக்கென்று உள்ளாதார் உள்ளத்தை, அப்படி நினைக்காதவர் உள்ளத்தை என்று சொல்கிறார். நினைவே அமையும் செயல் மிகை என்பார் பெரியவாச்சான் பிள்ளையும் உரையிலே. அப்படி பொன்னடிக்கென்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளாமே. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை இந்த பாசுரத்திற்கானது பார்க்கலாம். கள்ளார் தொழாயும் அழகான திருத்தொழாயும் கணவளரும் அலரியும் செவ்வரளி மலரும் பூவிளையும் வில்வமும் முள்ளார் முளரியும் தண்டில் முள்ளுடைய தாமரையும் ஆம்பலும் செவ்வாம்பல் மலரும் முன் கண்டக்கால் அவற்றை தேடி பறிக்க வேண்டாம், கண்டு எம்பெருமானுக்கே இது எண்ணினால் போதும். திருத்தொழாயுடன் அதன் இனத்தை சாராதவற்றை கூட எண்ணியது ஏன் என்றால், எம்பெருமான் பொருள்களை சிறப்பாக கருதுபவன் அல்லன், பொருள்களை சிறப்பாக கருத மாட்டான். அந்த பொருள்களை கொடுக்கக்கூடியவனுடைய உள்ளத்தின் நட்பை சிறப்பாக கருதக்கூடியவன். நட்பில்லாதவன் கொடுத்தால் திருத்துழாயும் எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை தராது. நட்போடு வழங்கினால் அலரியும் எம்பெருமானுக்கு உகப்பையே தரும். செவ்வளரி மலர் கூட அவனுக்கு மகிழ்ச்சியே தரும். சிநேகம் இல்லாதவன் இடில் திருத்துழாயும் ஆகாது, சிநேகத்தோடு இடில் அலரியும் ஆகும் என்பது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஸ்ரீசூக்தி வார்த்தைகள். இந்த உலகில் காணப்படும் பொருள்கள் அல்லவோ உலகியலை கடந்த எம்பெருமான் வடிவிற்கு ஒப்பாக சொல்லப்படுகின்றன. திருவன் புருடோத்தமம் என்ற திருத்தலத்தில் உள்ள எம்பெருமானுக்கு செண்பகப்பூ மிகவும் உகப்பானது. ஒரு சமயம் அரசகுமாரர் சிலர் அந்த திருத்தலத்திலே எம்பெருமானுக்கு செண்பகப்பூவை அணிவிக்க விரும்பினர். அவர்கள் அந்த பூவை கடைகளிலே இருந்து வாங்குவதற்கு தேடி போன போது கடையிலே இருந்த செண்பகப்பூ எல்லாம் விற்கப்பட்டு தீர்ந்து போக ஒரே ஒரு செண்பகப்பூ மட்டுமே விற்பனைக்கு மிச்சம் இருந்தது. அந்த பூவை வாங்க வேண்டும் என்று அரசகுமாரர்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு அதன் விலையை ஏற்றி தருவதற்கு உடன்பட, அவர்களில் ஒருவன் மற்றவர்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அந்த பூவுக்கு விலை கொடுத்து வாங்கி எம்பெருமானுக்கு சாத்தச் செய்தான். அன்றிரவு அவன் கனவில் எம்பெருமான் தோன்றி, நீ இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின இந்த செண்பகப்பூ எனக்கு மிகவும் கனமாக இருக்கிறது, இதனை தாங்க முடியவில்லை என்று அருளி செய்தான். இது எனக்கு ஓப்பில்லை, விலை முக்கியமல்ல, அன்போடு கொடுக்க வேண்டும். அவன் செருக்கினாலே, மற்றவர்களை விட நான் அதிகமாக விலை கொடுத்து வாங்கினேன், அதை எம்பெருமானுக்கு சாத்தப் போகிறேன் என்ற ஒரு செருக்கு கொண்டு செய்தான், அன்பாலை செய்யவில்லை. அதனாலே அந்த பூ அவனுக்கு எம்பெருமானுக்கு கனக்கிறதான். கழுத்தில் அது எப்போ அதை கழட்டி எடுப்பார்கள் என்று அவன் துடித்து கொண்டிருந்தது போல அவன் கனவிலே வந்து பாருங்கள், அவனுக்கு ஒரு அப்படி அவன் செய்தாலும் கூட அவன் கனவிலும் வந்து எம்பெருமான் தோன்றி
காட்சி கொடுத்திருக்கிறான் அல்லவா? அதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன அவனுடைய ஆச்சரியமான செயல்கள்! நீ இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின இந்த செண்பகப்பூ எனக்கு மிகவும் கனமாக இருக்கிறது. இதனை தாங்க முடியவில்லை என்று அருளிச் செய்தானாம் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. சிநேகபூர்வமாக பூயிட்டால் அது எம்பெருமானுக்கு அலப்பிய லாபமாய், அதாவது பிறர்க்கரிய பேராக இருக்கும் என்கிறார். புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கு இழந்தான் பொன்னடிக்கு. எம்பெருமான் காலத்துக்கும் இடத்திற்கும் ஏற்ப தன்னை ஏற்ற பொருளாக தாழவிட்டு கொண்டு அந்த பொருளின் வடிவத்தை தாங்கினான். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இயலாத பொருள்கள் என்று எவையும் இல்லை அல்லவா? அடியவன் வழங்கும் பொருள்கள் அதிகமானது என்று சொல்லலாம்படியாக எம்பெருமான் தன்னை தாழவிட்டு கொண்டான். எம்பெருமான் அன்னப்பறவையாகவும் பெரும் பன்றியாகவும் அவதரித்தமைக்கு காரணம் இதுவே ஆகும். உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே. நினைவே போதுமானது, செயல்களே மிகுதி. உள்ளமா கொள்ளோமே. அவர்கள் தம் உள்ளத்தில் உள்ளே வேறு பல பொருள்களையும் நினைக்க வாய்ப்புண்டு அல்லவா? தாம் நினைப்பவற்றை தவிர பிறவற்றை நினைக்கும் உள்ளங்கள் இதயம் அல்ல. ரத்தினங்களின் தகுதியை அறிந்து அவற்றை விலையை மதிப்பவன் கையிலே போய் சேர்ந்தபோதுதான் அந்த ரத்தினத்தின் உண்மை மதிப்பு உணரப்படும். அதுவரை யாராயிருந்தாலும் அதனை முடிந்து வைத்து கொண்டு அலைய வேண்டியதுதான். அவனை பொறுத்த மட்டும் அது ஒரு கல். அதனுடைய மதிப்பு தெரிந்தால் தானே அவனுக்கு அந்த மதிப்பு புரியும். ரத்தினத்தை மதிப்பிடுபவனை போன்றவர் இதயத்தை மதிப்பிடும் ஆழ்வார். அவரால் சிறந்தது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் இதயமே இதயமாகும். ஏனைய இதயங்கள் ஆகாது என்று சொல்லுகிறார் ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். கள்ளார் துழாயும் கணவலரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்ட கால் உள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கு இழந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே என்று எதை பார்த்தாலும், எந்த புஷ்பத்தை பார்த்தாலும் இது எம்பெருமானுக்கு எவன் திருவடிக்கே சார்த்த வேண்டும் என்ற எண்ணம் வராத அந்த நெஞ்சம், அப்படி நினைக்காதவனுடைய நெஞ்சம் அல்ல, உள்ளம் அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். இந்த அளவிலே அந்த அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கு இழந்தான் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் ஆலிநாடன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.